ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, ஃபெங்கல் புயல் பரவலாகவே ரொம்பவே மழை பெஞ்சிட்டு தான் வருது. தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஊரில் இந்த வாட்டி அதிகமான மழையை பெஞ்சிட்டு வரதை நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியும். இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த மலை பகுதிகளில் மலை ஓரங்களில் இருக்க வீட்டில் மலையில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஏற்பட்டது, அகைன் இன்னொரு இடத்துல, மறுபடியும் 3வது இடத்துல ஏற்பட்டிருக்கு. இந்த 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா பெருமளவு ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நியூஸை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நியூஸ் பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த ஃபெங்கல் புயல் ரொம்பவே வீரியத்தன்மை ரொம்பவே அதிகமாகிட்டுருக்கு. அதனால் பலத்த காற்றோடு சேர்ந்து மழை தொடர்ச்சியாக பெய்யுறது நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுவும் ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல தொடர்ந்து மழை பெஞ்சு வரதுனால மக்களுக்கும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்திட்டு தான் இருந்திருக்கு. இதை தொடர்ந்த நிலையில் தான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவ்வளோ பெரிய மலையில் மணல் சரிவு ஏற்பட்டிருக்கு. வெறும் மணல் சரிவு மட்டும் இல்லாமல் அதோட பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் வாழுற மக்களும் ரொம்பவே அச்சத்தில் இருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை பெஞ்சது ரொம்பவே கனமழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வராங்க. ஏற்கனவே 2 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் தென்கிழக்கு பகுதியில் சுமார் 1000 அடி மலை உச்சியிலிருந்து அப்படின்னா பார்த்துக்கோங்க, 1000 அடி மலை உச்சியிலேருந்து 3வது இடத்துல மண் சரிவு ஏற்பட்டதாக பொதுமக்கள் கடும் அச்சத்தில் இருக்காங்க. திருவண்ணாமலையில் பெய்து வர மழை தொடர் கனமழை காரணமாக வஉசி நகர் பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. இதில் ராட்சச பாறை சரிஞ்சதுனால மலை அடிவாரத்தில் உள்ள வஉசி நகர் மக்கள் வீடுகள் அந்த வீட்டோட மேலே மண் சரிஞ்சிருக்கு. இது 35 டன் எடை கொண்ட ராட்சத பாறை. இவ்வளோ வெயிட்டான ஒரு பாறை சுமார் 20 அடி சரிந்து மண் குவியல் வீடுகள் எல்லாம் மூடியிருக்கு. இவ்வளோ வெயிட்டாக இருக்கிற ஒரு பாறை சரிஞ்சால் மண்ணும் அந்த வீடு ஃபுல்லாக சூழ்ந்து வீடையே மூடிச்சுன்னா பாருங்கள். இந்த நிலையில் அது உள்ளே இருந்தவங்களோட நிலை என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மண் சரிவு காரணமாக ராஜ்குமார் அப்படின்றவங்களோட வீடு முழுசாகவே மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதை விட தவிர்த்து மேலும் 2 வீடுகள் மண் சரிவுக்குள்ளே சிக்கியிருக்கு. அந்த 2 வீட்டில் குடியிருந்தவங்க உடனடியாக வெளியேறதுனால மண்ணில் புதையாமல் தப்பியிருக்காங்க. ஆனால் ராஜ்குமார் வீட்டுக்குள்ளே அவரோட மனைவி மீனா, அவங்களோட 2 குழந்தைங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வீடுகளை பக்கத்தில் இருக்கிற பசங்க ஒரு 3 பசங்க, சின்ன சின்ன பசங்க விளையாடுறதுக்கோசம் வந்திருக்காங்க. மொத்தமாக அந்த வீட்டில் 7 பேர் இருந்ததாக கூறப்படுறாங்க. இந்த 7 பேரோட நிலைமை என்னவாயிருக்கும்? இந்த வீட்டுக்குள்ளே இருந்தவங்க நிலை என்னன்னு இது வரைக்குமே யாருக்குமே தெரியல. தொடர்ந்து கனமழை பெஞ்சு வரதால் அவங்க வெளியே எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளே எரிஞ்சிருக்காங்க. அந்த வீட்டில் கௌதம், இனியான ஒரு 2 சிறுவர்கள் இருக்கிறதுனால பக்கத்து வீட்டில் சேர்ந்த தேவிகா, வினோதினி உள்ளிட்ட 3 பசங்களையும் அங்கே விளையாட்டுக்காக வந்திருக்காங்க. இந்த நிலையில் ராட்சச பாறை சரிந்து ராஜ்குமார் வீட்டின் மேலே மண் சரிவு சரிந்திருக்கு. இந்த நியூஸ் உடனே தெரிஞ்ச போலீஸார் காவல்துறையினரும், தீயணைப்பு துறையினரும், பேரிடர் மீட்பு துறையினரும், மாவட்ட அதிகாரிகள் உள்ளிட்ட மீட்பு பணிகளில் ரொம்பவே தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. மலை பாதை இருக்கிறதுனாலும் இடர்பாடுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால வாகனங்கள்லாம் அந்த பகுதிக்கு எடுத்துகிட்டு போக முடியாத காரணத்தாலும் கொஞ்சம் சற்று டிலே ஆகிட்டுருக்கு அவங்கள மீட்பு பணியில் செய்கிறதுனால. பெரிய பெரிய வாகனங்கள் அந்த தெருவில் எடுத்து போயிட்டு அந்த மீட்பு பணி செய்கிறதுக்கு தீவிரமாக இறங்குற நிலையிலும் அந்த இடம் அந்த பெரிய வாகனம் செல்ல முடியாதால் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டு தான் வருது. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து விட்டு விட்டு மழை பெய்யறதுனால இன்னுமே கொஞ்சம் அதிகமாயிட்டிருக்கு. இந்த நிலையில் தற்போது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தெற்கு பகுதியில் சுமார் 1000 அடி மலை உச்சியிலேருந்து பலத்த சப்தம் கேட்டிருக்கு. இதை தொடர்ந்து அந்த பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு வருது. இந்த பகுதி எப்போவுமே பச்சை பசேல்னு காட்சியளிக்கிற நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா மண் குவியலாக காணப்படுது. பேரிடர் மீட்பு குழுவினர் அதிகாரிகளும் அந்த பகுதிக்கு விரைந்து போய் என்ன ஆயிடுச்சுன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் செஞ்சுருக்காங்க. அந்த பகுதி பாதி அளவு வனப்பகுதியாகவும் குடியிருப்பு பகுதி பாதியாக அமைஞ்சிருக்கு.
வெகு தொலைவில் அந்த பகுதி இருக்கிற நிலையில் தொடர்ந்து வந்து மண் சரிவு ஏற்பட்டு வர நிலையில் தொடர்ந்து வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் வந்து யாரும் பதட்டப்பட வேணாம்னு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் எல்லாருமே ஒரு முகாமில் தங்க வச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஃபெஞ்சல் புயல் தாக்கம் திருவண்ணாமலையில் நேற்று மிக கடுமையாக இருந்திருக்கு. மழையின் தாக்கம் வந்து தீவிரமாக இருந்ததுனால மகா தீபம் ஏற்றப்படுற 2668 அடி உயரம் உள்ள திருவண்ணாமலையில் திடீர்னு வந்து மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. மண் சரிவு மட்டும் இல்லாமல் கற்கள், ராட்சத பாறைகள் வந்து உருண்டு வந்திருக்கு. வீடுகள் முன்னாடி நிறுத்தி வைக்கின்ற இருசக்கர வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் வந்து எல்லாமே அடிச்சிட்டு போயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் வந்து மண்ணிலையும் புதைஞ்சிருக்கு. மேலும் வந்து திருவண்ணாமலை வ.உ.சி. 11வது தெருவில் மலை அடிவாரத்தில் உள்ள 4 வீடுகள் வந்து மண் சரிவில் சிக்கினிட்டு இருக்கு. மேலும் வீடுகள் மேலே பாறைகளும் விழுந்திருக்கு. மண் சரிவால் புதைஞ்ச வீட்டில் இது பற்றின தகவல் இருந்து சம்பவ இடத்துக்கு சென்ற திருவண்ணாமலை தீயணைப்புத்துறையினர் மீட்பு பணியில் வந்து நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டனர். இது மட்டும் இல்லாமல் மண் சரிவு காரணமாக மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டு இருள் வந்து சூழ்ந்ததால் மீட்பு பணி வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மலை அடிவாரத்தில் வசிக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு செல்லப்பட்டாங்க. அவங்க வந்து நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு உணவு வந்து அளிச்சுக்கிட்டு வராங்க. இதற்கிடையில் பார்த்திங்கன்னா மணல் சரிவில் மண்ணில் புதைந்தவர்களை மீட்க வந்து தேசிய பேரிடர் குழுவினர் 35 பேர் வந்து வரவழைக்கப்பட்டிருக்காங்க. 2வது நாளாக இன்னைக்கு காலையில் மீட்பு பணி வந்து தொடங்கியிருக்கு. இவர்களோட வந்து திருவண்ணாமலை மாவட்ட காவல் கமாண்டோ குழுவினர் வந்து 50 பேரும், மாநில மீட்பு குழுவினர் 20 பேரும், திருவண்ணாமலை ஆயுதப்படை காவலர் 40 பேர் உள்ளிட்ட மொத்தமாக 170 பேர் வந்து இதில் ஈடுபட்டிருக்காங்க. மீட்பு பணியில் இயந்திரங்களை வந்து ஈடுபடுத்தினா வந்து மண் வந்து இன்னும் தளர்வு ஏற்படும். ஆனால் பாறைகள் வந்து உருண்டு வர ஆபத்தும் இருக்குது நிறைய. இதனால் வந்து கடப்பாறைகள் மூலமே மீட்பு பணி வந்து நடைபெற்று இருக்கு. நேற்று மாலை வரைக்குமே மண்ணில் புதைந்ததாக கூறப்பட்டவர்கள் நிலை குறித்து வந்து எதுவுமே இது வரைக்கும் தெரியல. மீட்பு பணியில் இடையூறு ஏற்படுற வகையில் அடிக்கடி இடையில வந்து மழை பெஞ்சு வர்றதுனால மகா தீபமலையில் இன்றைக்கும் 2 இடங்களில் மீண்டும் வந்து மண் சரிவு ஏற்பட்டு தான் இருக்குது. இந்த நிலையில் திரு அண்ணாமலையின் அடிவாரத்தில் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியை வந்து கலெக்டர் வந்து பாஸ்கர பாண்டியன் வந்து காவல் கண்காணிப்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து வேலு வந்து இன்றைக்கி பார்வையிட்டிருக்காங்க. அந்த பகுதி வந்து எப்படி இருக்குது, எப்படிலாம் வந்து மணல் சரிவில் சிக்கி கொண்டு மாட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கண்காணிச்சிருக்காங்க. அப்போது வந்து அவங்க கூறும்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 1965ஆம் ஆண்டுக்கு பிறகு புயலின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஃபெங்கல் புயல் மட்டும்தான் தெரிவிச்சிருக்காங்க. திருவண்ணாமலையில் உள்ள மலை அடிவாரத்தில் மண் சரிவு ஏற்பட்ட வ.உ.சி. நகரில் மீட்பு பணி வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து மேற்கொண்டிருக்கு. இது வரைக்கும் வந்து மண் சரிவு ஏற்பட்டதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மண் சரிவு காரணமாக 4 வீடுகள் வந்து கடுமையாக சேதமடைஞ்சிருக்கு. மண் சரிவில் 5 குழந்தைகள் உள்பட்ட 7 பேர் வந்து சிக்கி கொண்டிருக்காங்க. அந்த 7 பேரை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் இவங்கெல்லாம் வந்து ஈடுபட்டிருக்காங்க. மலை அடிவாரத்தில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் வந்து இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப பேர் வந்து வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவையான வசதிகள் எல்லாமே செஞ்சுட்டு அவங்கள வந்து பாதுகாத்துருக்காங்க திருவண்ணாமலை மாவட்ட மக்களை. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.